එකේ කළමනාකරණය ගැන பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவர்கள் இவரை இணைத்துக் கொள்ளப் போகின்றார்கள், அவரை இணைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்று கூறுவதை நான் கேட்டேன். முதலாவதாக ஒன்றை கூற விரும்புகின்றேன். இந்த நாட்டு மக்கள் 2024 நவம்பர் மாதத்தில் புதிய பாராளுமன்றம் ஒன்றை தெரிவு செய்தார்கள். ஆளும் கட்சிக்கு 159 பேரையும் ஒரு பகுதி எதிர்க்கட்சிக்கும் தெரிவு செய்தார்கள். அந்த மக்கள் ஆணையை நாம் மதிக்கின்றோம். இதன் காரணமாக பாராளுமன்றத்தில் இருக்கும் எதிர்க்கட்சியை சேர்ந்த எவரையும் ஆளும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளும் எந்த ஒரு விருப்பமோ அல்லது முயற்சியோ எங்களிடம் இல்லை. சிலருக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கலாம், அல்லது கனவில் கண்டதையோ அல்லது காலையில் எழுந்தவுடன் என்னுடன் பேசினார்கள் என கூறுவதையோ போன்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சியில் உள்ள எவரையும் அரசாங்க பக்கத்துக்கு ஈர்த்துக் கொள்ளும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எங்களிடம் இல்லை. அது மாத்திரமின்றி மக்கள் ஆணைக்கு எதிராக கட்சி மாறும் நபர்களின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தை விரைவாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். கடந்த காலங்களில் பல்வேறு கட்சிகள் பணியாற்றி பல்வேறு அரசியல் கருத்துக்களை கொண்டிருந்தாலும் நாட்டுக்கு நேர்மையாக பணியாற்ற விரும்பும் நபர்கள் எவரும் இருந்தால் அவர்கள் தற்போது அரசாங்க சேவையில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றார்கள். அரச இயந்திரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக அவர்களின் சேவையை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம்.